வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி, சோபக்கிருத வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி. இன்றோடு தை மாதம் முடிகிறது. நாளையிலிருந்து மாசி ஆரம்பம். இந்த வருஷம் தை மாசத்துல 29 தேதி தான். இன்று தை 29, நாளை முதல் மாசி மாதம். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி வளர்பிறை, திருதியை 3ஆம் பிறை திருதியை. யோகம் நன்றாக இல்லை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம் பகல் 2-3 வரை, அதன் பிறகு சிம்மம். கடகராசிக்கு இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 3 நிமிடம் அதுவரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. கடகத்துக்கு முடிந்து இன்று மதியம் சிம்மத்திற்கு ஆரம்பம். சிம்ம ராசிக்கு மத்தியானம் 2 மணி 3 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இன்று மதியம் 2 மணி 3 நிமிடத்திற்கு சந்திரன் கும்ப ராசியிலிருந்து நகர்ந்து மீன ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிட்லப்பாக்கம் சென்னை 64 லலிதா தேவி. சிட்லப்பாக்கத்துல கேக்குறாங்க லலிதா தேவி. சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையின் பலன்கள் என்ன? எங்க சேர்ந்திருக்குன்றத பொறுத்து பலன் மாறும். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தால் நல்லது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்திருந்தால் கலை சம்பந்தமான தொழில் அமையும். சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகமாக இருந்து சுக்கிரனோடு சந்திரன் 10ஆம் இடத்தில் இணைந்தால் கலைத்துறையிலே நீங்கள் பரிணமிப்பீர்கள். இந்த மாதிரி எந்த லக்னம் எந்த இடத்துல சேர்ந்திருக்குன்றது ரொம்ப முக்கியம். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பொதுவாக நன்மைதான் செய்யும். கலையிலே ஈடுபாடு, கலைத்துறையிலே ஆர்வம், ஓரளவு அதிலே ஞானம், நாலெட்ஜ், கலைத்துறையிலே நல்ல நாலெட்ஜ் இருக்கிறவங்கலாம் பார்த்தா சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும். சந்திரன் புதன் சுக்கிரன் 3 சேர்ந்தா இன்னும் பிரமாதமா. 2ல இருந்தா அவங்க எல்லாம் பாடகர்களாக இருப்பார்கள். 5ல இருந்தா எழுத்தாளர்களாக இருப்பார்கள். 7ல இருந்தா பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு நுண்கலை பிரிவிலே அவர்கள் மேடை ஏறி நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ராகு சம்பந்தப்பட்டிருந்தால் கேமரா முன்னாடி நின்றுட்டு பேசுவாங்க, பாடுவாங்க. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது நல்லதுதான். அது இருந்தா ரொம்ப நல்லது. ஜெயச்சந்திரன், கோவை அண்ணா நகர். ஜோதிடத்தில் ஜனன ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்பை ஒருவர் பலன் அமையும் என்ன? ஓச்சார பலனை பார்க்க வேண்டுமா அல்லது ஜாதகத்திலே உள்ள தசாபுக்தி பலனை பார்க்க வேண்டுமா? எது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்கிறார். தசாபுக்தி அமைப்பை பொறுத்துத்தான், அதை ஒட்டித்தான் பலன்கள் அமையும் என்று தாங்கள் உட்பட பிற ஜோதிடர்களும் பொதுவாக சொல்கிறார்கள். ஓச்சாரம் பலன்களை அறிய வேண்டுமா? கேட்குற கேள்வியே எனக்கு முதல்ல புரியல, சரியா புரியல. என்ன மீன் பண்றாருங்கிறத ஓரளவு யூகிச்சிட்டேன். நீங்களும் அதே தான் சொல்றீங்க, மற்ற ஜோசியர்களும் அதே தான் சொல்றாங்க. ஓச்சார பலனை பார்க்கணும்னு சொல்றீங்க, நீங்க தசாபுக்தி பலனையும் பார்க்கணும் சொல்றீங்க. எதை முக்கியமா எடுத்துக்கணும்னு கேட்கிறார். அதான் சொல்லாச்சு, நிறைய தடவை சொல்லியாச்சு. அதுக்கெல்லாம் பதில். ஆலயங்களில் வழிபாடு செய்யும் பொழுது மூலவரை வழிபட்டு விட்டு பிற தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டுமா, இல்லை மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கி விட்டு பிறகு மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டுமா? அது அந்த கோவிலுடைய அமைப்பை பொறுத்து இருக்கு சார். போன உடனே முதல்ல பிள்ளையார் சன்னதி இருந்தால் பிள்ளையாரை கும்பிட்டு போவோம். எல்லா சன்னதி முடிச்சுட்டு மூலவருக்கு வரலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. மூலவருக்கு கோச்சிக்க மாட்டார். ஏன் அங்கே அந்த சன்னதிக்கெல்லாம் ஏன் போயிட்டீங்க, வர லேட்டாக வரேன்னு கேட்க மாட்டார். கவலைப்படாதீங்க. மற்ற தெய்வங்கள்லாம் எதுவும் இது பண்ணாது. இதெல்லாம் நம்ம சௌரியம் சார். இதில் இப்படித்தான் செய்யணுன்ற மாதிரி எதுவும் ஒரு எழுத்துப்பூர்வமான சட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். இந்த சன்னதியை முதல்ல கும்பிடணுமா, அந்த சன்னதியை முதல்ல கும்பிடணுமாலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் நியதி ஒன்றும் கிடையாது. கே பெரியசாமி, கல்லமேட்டுப்புதூர், வீராணம்பாளையம், திருப்பூர் மாவட்டம். அவர் தான் இந்த வழிபாடு பற்றி கேட்கிறார். ஆலயத்தில் மூலவரை முதலில் வழிபட வேண்டுமா அல்லது பிற சன்னதிகளை வழிபட்டு விட்டு கடைசியில் மூலவரை வழிபட வேண்டுமா? அப்படி இல்லை. இப்போ சில கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த கோயிலோட அமைப்பை பொறுத்து இருக்கு. சில சன்னதி முன்னால் இருக்கும், சில கோயிலில் சைடில் இருக்கும். எல்லா சன்னதியும் கும்பிடணும், அவ்வளோதான். எப்படி வேணாலும் கும்பிடுங்க, எந்த ஆர்டரில் வேணால் கும்பிடலாம். இரவில் சாப்பிடும் பொழுது உணவில் தயிர் சேர்க்க கூடாது என்கிறார்களே, அது ஏன்? ஜீரணம் ஆகாது. பூங்கோதை பேச்சு முத்து, இன்னுமா ஜோசியர்கிட்ட நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. மருத்துவரையா இருக்கார் நம்ம டிவியில், அவர் கோச்சுக்கு போறாரு. என்ன சார் எனக்கு வர லேட்டர்லாம் உங்களுக்கு போயிடுச்சுன்னு. இரவில் தயிர் சேர்த்தா ஜீரணம் ஆகுது, கஷ்டம். அதனால அதை தவிர்க்க சொல்றாங்க. ராத்திரில மோரா விட்டுக்கோ, தயிர் விட்டுக்காதுன்னு சொல்லுவாங்க வீட்டிலலாம். ஐ வில் கிவ் யூ மோர் இன்ஃபர்மேஷன். பல கடிதங்கள் வேண்டுகோள் விடுத்தும் ஒரு சில கடிதங்களுக்கே தினமும்
பதிலளிக்கிறீர்கள். ஒரு சிலரின் கடிதத்துக்கு மட்டுமே நான் பதில் சொல்லணும். அவங்களாம் எனக்கு வேண்டியவங்க நினைச்சிட்டு இருக்காரு. இவர் அவங்களெல்லாம் பார்த்த கூட கிடையாது. பாவம். ஜெகநாதன்கிறவர் சொல்றாரு, நீங்க என்ன சில பேருடைய லெட்டரை மட்டுமே படிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. என்ன ஜெகநாதன் இப்பெல்லாம் கோச்சுக்கிறீங்க? நீங்க சந்தேகங்களையும் எல்லோருடைய சந்தேகங்களையும் தீர்க்க வேண்டும். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தாங்கள் தான் சரியான விளக்கம் அளிக்கிறீர்கள். ஜீ தமிழ் டிவி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒளிபரப்பி வருவதற்கு நன்றி சொல்லி இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடரட்டும் இந்த நல்ல சேவை, இந்த நிகழ்ச்சி தொடரட்டும். கேள்விக்கு வாங்க. பூர்வாங்க பிடி எவ்வளோ பெருசு போட்டா? ஏற்கனவே எழுதி இருக்கிறேன். அதாவது எனது கலாச்சாரப்படி தம்பதியர்கள் சேர்ந்து நிற்கும் பொழுது ஆணுக்கு வலதுபுறம் நிற்க வேண்டுமா இடதுபுறம் நிற்க வேண்டுமா? யாராவது நம்மளை நமஸ்காரம் பண்ணா நம்ம வந்து ஆணுக்கு வலது பக்கம் மனைவி இருக்கணும். நம்ம யாரையாவது நமஸ்காரம் பண்ணா அந்த மாதிரி தான் பண்ணணும். பொதுவாக இடப்பாகம்தான் பெண்களுக்கு உரியது. சிவனே தனது இடபாகத்தை அம்பிகைக்கு கொடுத்து விட்டார். அதனால தம்பதியர்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது ஆணிற்கு வலதுபுறம் தான் பெண்மணி நிற்பார்கள். ஆனால் ராமர் பட்டாபிஷேக படத்தில் இடதுபுறம் இருக்கிறாள் பிராட்டி. அது யார் வரைஞ்சாங்களோ அந்த ஆர்டிஸ்ட போய் சொல்லுங்க. நீ ராமர் பட்டாபிஷேக படத்துல சீதா பிராட்டி இடதுபுறம் இருக்கலாம். அந்த மாதிரி யாரோ வரைஞ்சிருக்காங்க. அது தப்பு, வலதுபுறம் தான் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. சாலையில் நடந்து போகும்போது ஒருவள் வாழைத்தோலை மிதித்து விழுந்து விட்டால் அந்த என்னமோ கேட்கிறார் அவரு. வேண்டுகிறேன், இப்படிக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுகிறேன். ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28, ஜெகநாதன். காசியில நகரத்தார்கள் ஆற்றிய சேவைகளை பத்தி நம்ம லட்சுமி வடுகநாதன் ஆட்சி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரியுங்க, நல்லா தெரியும். காசியில அவங்க பண்ற சம்பவம் பத்தி தெரியும். நகரத்தார் சமூகம் வந்து காசியோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர்கள். காசி மட்டும் இல்ல, கயா, அயோத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. அவங்களுக்கு இடம் இருக்கு. அங்கெல்லாம் அந்த காலத்திலேயே அவங்க இடம் வாங்கி போட்டு இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம், தங்குற இடம் எல்லாமே வந்து அந்த நகரத்தார் கம்யூனிட்டி நிறைய சேவை செய்கிறார்கள். பொதுவாகவே நகரத்தார் இனம் வந்து சிவன் கோயிலுக்கெல்லாம் நிறைய அவங்க சேவை பண்ணுவாங்க. எல்லா சிவன் கோயில பாத்தீங்கன்னாலும் அவங்களுடைய உபயம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அவங்க எல்லாருமே பெரிய சிவபக்தர்கள். 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய இடத்தை அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, நகர்த்தார் கம்யூனிட்டிக்கு சொந்தமான அவங்களுடைய சமூகத்துக்கு சொந்தமான ஒரு பொது ப்ராப்பர்ட்டி ஒன்று இருந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மீட்டு ரொம்ப வருஷமா அதை யாரோ ஆக்குபை பண்ணிட்டு இவங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா இப்ப உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதில் வந்து தலையிட்டு அந்த யார் அதை வச்சிருந்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி திரும்பி வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் தலையிட்டனால இவங்களுக்கு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருது. அதனால இப்ப அந்த டெய்லி ராத்திரி பூஜை சம்போன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ஒரு பெரிய தட்டுல வந்து அபிஷேகத்துக்கு வேணுங்கிற பொருட்கள், புஷ்பம், பழம், பால், அபிஷேக பால்ல இருந்து எல்லாமே இவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. கும்பலா ஒரு 20-30 பேர் போவாங்க. இவங்களுக்கு தனியா வழி விட்டுருவாங்க. அது பேர் சம்போன்னு பேர், அந்த வழிபாட்டுக்கு பேர். அது செய்யறது வந்து நம்ம காரைக்குடி அருகில இருக்கக்கூடிய செட்டியார்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நகரத்தார் கம்யூனிட்டி. அவங்க தான் காசியில் அதை காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் காசிக்கு போகும்போது கூட அவங்க கூட சேர்ந்து உள்ள போயிருக்கேன் ஒரு தரம். அப்போ ரொம்ப கூட்டமா இருந்தது ஒரு வருஷம். அப்போ நான் என்ன பண்ணேன், இவங்களுடைய இதுலேயே கூட போயிட்டேன். அங்கே ஒரு சத்திரம் இருக்கு, நகரத்தார் சத்திரம் இருக்கு, நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம்னு போட்டிருப்பாங்க. அந்த சத்திரத்துலேருந்து அவங்க கிளம்பும்போது அவங்க கூட சேர்ந்து நானும் போயிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் பற்றி நம்ம வழக்கமாக கடிதம் போடுவாங்களே அந்த அம்மா, நான் கூட லட்சுமி வடுகநாதன் ஆட்சின்னு சொல்லுவேனே, அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மிக்க நன்றிம்மா. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு அது தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் லெட்டர் எழுதியிருக்கீங்க. தொன்று தொட்டு செய்து வருகிறார்கள். காசி, கயா, அயோத்தி எல்லா இடங்கள்லேருந்தும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஆலய பணிகள், பொது சேவை பணிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத இந்த அம்மா தெரியப்படுத்தியிருக்காங்க. நன்றி. எஸ் மாலா, வாசுதேவநல்லூர், தென்காசி. தியானம் என்ற ஒன்றை முறைப்படி கற்றுக்கொண்டு தினமும் செய்து வந்தால் நம்முடைய பாவ பதிவுகள், நம்மளுடைய பாவங்கள்லாம் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே போகுமா. அதனால நம்மளுடைய பாவம் அடுத்த தலைமுறைக்கு வராது, நம்ம தலைமுறையோட போயிடும். அதை நம்மளே வந்து தீர்த்துடலாம், பாவத்தை தீர்த்துடலாம். தியானம் பண்ணா நமது பாவம் சிறிது சிறிதாக குறைந்து விடும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க. எஸ் மாலா, அது சரியா உண்மையானு கேட்குறாங்க. உண்மை. தியானம் செய்தால் இறைவனுக்கு நெருக்கமா வரும். இறைவனுக்கு நெருக்கமா வரும்போது நம்முடைய பாவங்கள்லாம் பொசிங்கிடும். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லியிருக்கு. அதனால பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்துல பகல் 2 மணி வரையில இருக்கும் சந்திரன் பிறகு 12ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறது. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திரன்
11, 12, 11ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய வீடுகளிலே சஞ்சரிக்கின்ற நாள். 11ஆம் இடத்திலே பகல் 2 மணி சுமார் வரையிலே இருக்கிறது. எனவே அது மிகப்பெரிய நன்மை செய்யும். 12ஆம் இடத்திற்கு சென்றாலும் தீமை செய்யாது என்பது வேறு விஷயம். எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் உச்சத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மேஷ ராசியில உள்ளவர்களாம் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது திடீரென எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதிலே பெரிய அளவிலே பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நற்செய்தி உங்கள் செவிகளை வந்து குளிரச் செய்யும். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியரெல்லாம் நன்றாக படித்து நன்றாக தேர்வு எழுதி வரவிருக்கும் முழு ஆண்டு தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு மேல ப்ரமோட் ஆகி போகக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. எனவே கல்வி சார்ந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வியிலே நன்கு பரிணமிக்க வேண்டுமானால் நினைவாற்றல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த நினைவாற்றல் கலை என்று அதை சொல்வார்கள். ஆர்ட் ஆஃப் மெமரி பவர் என்று ஒரு புத்தகம் ஒன்று நான் படித்திருக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பு. ஆர்ட் ஆஃப் மெமரி பவர் அப்படின்னு ஒரு புக். இட் இஸ் அன் ஆர்ட். மெமரி பவர்ங்கிறது இட் இஸ் அன் ஆர்ட். எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறதுங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அதுல கொடுத்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணுமா. இந்த விஷயத்தை இங்க பார்த்தோம், இன்னார்ட்ட இது பேசணும் அப்படின்னு 1 ஹவருக்கு ஒரு தடவை மறுபடியும் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டே இருக்கணுமா. 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி நைட் தூங்குற டைம் விட்டுருங்க. மற்ற நேரத்துல எல்லாம் இன்னைக்கு இதை பார்த்தேன், இதை பேசியிருக்கேன், இதை செய்யணும், இவரை பார்த்தேன், இவர் சொல்லியிருக்காரு, இதை செய்யணும், இவர்கிட்ட இதை சொல்லியிருக்கேன், அவர் அதை செய்யணும். இந்த மாதிரி என்ன பார்த்தோம் என்ன பேசணும் அதை மைண்ட்ல திரும்ப 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 நம்ம மனசுக்குள்ளேயே கொண்டு வந்தா அப்படியே பதிஞ்சிடும், ஆழமா பதியும். அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. நம்ம பார்த்துட்டு பேசிட்டு போயிடும். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீங்க யாரு அப்படின்னு கேட்போம். என்ன சார் நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டோம் இன்னைக்கு அப்படிம்பாங்க. மறந்து போயிருக்கணும். ஏன் மறக்குதுன்னா அந்த நமக்கு வந்து எவ்வளவோ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு பிரெயின் உள்ள. ஒரு செல்லுல ஒன்னொன்னு ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் ஆன செல்லை மறுபடியும் நம்ம வந்து அதை டச் பண்ணிட்டே இருக்கணும். டச் பண்ணோம்னா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை மறுபடியும் அதை ரிமெம்பர் பண்ணி திரும்ப 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 மைண்ட்ல கொண்டு 10 தடவை கொண்டு வந்துட்டோம்னா அப்படியே பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி நினைவாற்றல் என்பது ஒரு கலை. அந்த கலையிலே இப்பொழுது நிபுணத்துவம் பெறுவீர்கள். உங்கள் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தனஸ்தானாதிபதி 2 குடையவன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற நாள். எனவே தன லாபம் அதிகமாக இருக்கும். செல்வ வரவு அதிகமாக இருக்கும். பணம் வந்துகிட்டே இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் பணிகளை வெகு விரைவாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பகல் 2 மணி 3 நிமிடம் வரையிலே இருக்கிறது. எனவே நீங்கள் முக்கியமான வேலைகளை ஏதேனும் செய்ய வேண்டுமானால் மதியம் 2 மணிக்கு மேல் செய்யுங்கள். அது நன்றாக நடக்கும். மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு டைம். அதனால 2 மணிக்கு மேல நீங்க எல்லாம் பண்ணலாம். எது பண்ணாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு செய்யும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். நீங்க எதை ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எனவே நீங்கள் மதியம் 2 மணிக்கு மேல் உங்களது முக்கிய பணிகளை செய்யலாம். பிற கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 4-9 கூடிய செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறது. பாக்யாதிபதி செவ்வாய் உச்சமடைந்திருப்பதால் யோகம். பாக்யாதிபதி செவ்வாய் தனது பாக்யஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களது பாக்யஸ்தானம் மேஷம். அதற்கு அதிபதி செவ்வாய். இன்று செவ்வாய் மேஷத்தை பார்க்கிறது. மேஷம் கடகம் சிம்மம் ஆகிய வீடுகளை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறது. 4ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறது மகரத்திலிருந்து. அது உங்களுடைய 9வது இடம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மேஷம். அந்த 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 9ஆம் இடம் வலுப்பெறுவதால் நன்மைகள் நடக்கும். நல்ல நன்மைகள், பெரிய நன்மைகள். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய பண வரவு இருக்கும். தன லாபம் ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி. பைசா வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் காசு. எனவே சிம்ம ராசிக்கு இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்றன. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம்
முடிவுக்கு வரும், மனம் தெளிவாகும், சந்தோஷமாக இருப்பீர்கள், அமைதியாக இருப்பீர்கள். எதையும் நினைச்சு நீங்க கவலையப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், தைரியமா இருங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே வலுவாக திரிகோணம் பெற்றிருப்பதால் யோகம். ராசி அதிபதி புதன் சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருப்பதால் யோகம். எனவே பல விதத்திலே கிரகங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாள் கன்னி ராசிக்கு எல்லா விதமான தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆர்வம் ஏற்படும். எப்படியாவது நல்ல மார்க் வாங்கி காமிக்கிறேன் பார் என்று சவால் விட்டு படிப்பார்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இள வயதிலே உள்ளவர்கள், திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும். வெகு விரைவிலேயே உங்கள் திருமணத்திற்கான தேதி, முகூர்த்த தேதி முடிவு செய்யப்படும். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும்னா என்னுடைய வெப்சைட்ல அனுப்பி வைங்க, harigesanallur.com. என்னுடைய வெப்சைட் தெரியுமில்ல, www.harigesanallur.com. ஏன்னா இப்ப கல்யாண நேரம் வந்துருச்சு, அதனால தான் சொல்றேன். எனவே கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 7ஆம் இடத்திலே குரு அழகாக அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. குருவின் பார்வையில் உங்கள் ராசியை மட்டும் பார்க்கவில்லை, குரு ராசி அதிபதி சுக்கிரனையும் பார்க்கிறது. குருவின் வீட்டிலே சுக்கிரன் இருக்கிறது, குருவால் சுக்கிரன் பார்க்கப்படுகிறது. குருவின் வீட்டில் சுக்கிரன், குரு பார்வை, இது ஒரு பெரிய யோகம். எனவே உங்கள் ராசிக்கு குரு பார்வை, ராசி அதிபதிக்கு குரு பார்வை என அற்புதமாக அமைந்திருப்பதால் நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகள். வியாபாரம் நல்லா நடக்கும், உத்தியோகத்தில் நற்பெயர் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவர் இப்ப மகரத்துல உச்சமா இருக்கார், செவ்வாய் உச்சமா இருக்கார். அதனால உங்களை ரொம்ப நீங்க டாப்ல இருப்பீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். நீங்கள் மாணவராக இருந்தால் கல்வியிலே முதலிடத்தை பிடிப்பீர்கள். நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதில் பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். தனுசு ராசிக்கு அதிபதி குரு. அந்த குரு இப்பொழுது 5ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்திலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது 9ஆம் பார்வையாக. எனவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் மிக சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நேரம் என்று சொன்னோம். அப்படி சொன்னால் அது மிகையாகாது. பெரிய நன்மைகள் எல்லாம் ஈஸியா நடக்கும். மற்றவர்களுக்கு கடினமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுலபமாக நடைபெறும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியிலே உச்சமடைந்திருப்பதால் லாபகரமாக எல்லா தொழிலையும் செய்வீர்கள். உங்களது குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகி அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ்வார்கள். குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனோபலத்தை கொடுக்கும். எனவே நீங்கள் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயமாகும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். வேலையிலே சில மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது வரப்போகிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும், வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கெல்லாம் மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளை மாற்றி வழங்குவார்கள். இப்பொழுது உள்ள பொறுப்பு வேணாம், வேற பொறுப்பு தரேன்னு சொல்லி கொடுப்பாங்க. எனவே உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நேரம், மிகச் சிறப்பான நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். மீன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம் வந்து விட்டது. நல்ல நேரம், என்ன வேணா செய்யலாம். நீங்க எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகின்றன. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். வியாபாரம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலமாக வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே பூமிகாரகனாகிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது அசையா சொத்து வாங்கலாம். வாங்குவீர்கள், வாங்க வேண்டும். ஜாதகப்படி நீங்க வாங்கணும். இல்லைன்னா பழைய வீட்டுக்கு அட்லீஸ்ட் பெயிண்டாவது அடிக்கணும். எனவே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள்.
நாளைய விசேஷங்கள். நாளைக்கு தமிழ் மாத பிறப்பு, மாசி மாதம் ஆரம்பம். நாளைக்கு மாசி ஆரம்பம், தை முடியுது இன்னையோட. தையில 29 தேதி தான், இன்னையோட தை முடியுது. நாளையில இருந்து மாசி மாதம். மாசி மாதத்தில் எல்லா சுப நிகழ்ச்சியும் பண்ணலாம். காது குத்துறது இருந்து ஆரம்பிச்சு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் மாசி மாதத்தில் செய்யலாம். நாளைக்கு சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி விரதம். அதனால நாளைக்கு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை பண்ணி வீட்டுல நைவேத்தியம் பண்ணுங்க. மாசி முதல் தேதி சதுர்த்தியில வந்திருக்கு. மாசி சதுர்த்தி ரொம்ப விசேஷம். அதனால மாசி செவ்வாயாவும் இருக்கு. மாசி செவ்வாய், மாசி சதுர்த்தி, மாத பிறப்பு, வளர்பிறை சதுர்த்தி. நாளைக்கு வீட்டில் கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு அதை படைத்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. கொஞ்சமா பண்ணுங்க. நாளைய தினம் விநாயகர் வழிபாடு சிறப்பாக செய்ய வேண்டும். ஏன், என்ன சிறப்பு? மாசி சதுர்த்தியில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஆவணிக்கு 6ஆம் மாசம் மாசி ஆஃபியலி விநாயகர் சதுர்த்தி ஆகி 6 மாசம் ஆகுது. இன்னும் 6 மாசம் மறுபடியும் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, அரையாண்டது. அதனால அந்த மாசி சதுர்த்தியை ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க. இதுதான் காரணம். மாசி சதுர்த்தி நாளைய தினம், மாசி மாத பிறப்பு நாளைய தினம். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.